Hello everyone. In this video, we are going to see about water purification method. Nama last class water sampling method and what is the purpose of sampling, water sampling, how water contaminated அப்படிங்கறதெல்லாமே நம்ம last classல பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஒரு வாட்டர் கலெக்ட் பண்ணிட்டு அந்த வாட்டர்ல இருந்து எவ்வளவு டிசால்வ்ட் ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். எப்படி டிட்டர்மைன் பண்றது, விங்க்லர்ஸ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி எப்படி டிசால்வ்ட் ஆக்சிஜன் கண்டென்ட் இன் வாட்டரை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்ற ப்ரொசீஜரையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த யூனிட்டுடைய லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வாட்டர் பியூரிஃபிகேஷன் மெத்தட். இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ வாட்டர் பியூரிஃபிகேஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டாமினேட்டட் ஆன வாட்டரை எப்படி பியூரிஃபை பண்றது. இப்போ நம்ம வீட்ல எல்லாம் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்றோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம அப்படியே கிணத்து தண்ணி குடிச்சிருப்போம், போர் தண்ணி குடிச்சிருப்போம். ஸோ அதுல வந்து எவ்வளோ அப்ப நமக்கு எதுவும் தெரியாது அதுல என்ன ஆர்கானிசம்ஸ் இருக்கு, எவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை எப்படி பியூரிஃபை பண்றது, அப்ப இம்பியூரிட்டிஸ் இருக்கிற ஒரு வாட்டரை எப்படி பியூரிஃபை பண்ணி அது ஒரு குடிக்கக்கூடிய ஒரு வாட்டரா, ஒரு குவாலிட்டி ஆஃப் வாட்டரா எப்படி நம்ம அதை கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட்டர் பியூரிஃபிகேஷன் மெத்தட் இதெல்லாம் ஆர்டினரி மெத்தட்ஸ். பாய்லிங், ஃபில்ட்ரேஷன், டிஸ்டிலேஷன், குளோரினேஷன்ஸ், இந்த மாதிரி இந்த மெத்தட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டினரி மெத்தட்ஸ். ஓகே, ஸோ ஆர்டினரியா பண்ணலாம். பாய்லிங்னா நமக்கு நல்லா தெரியும். ஸோ பாய்லிங் இஸ் த சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் வாட்டர் பியூரிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட். வாட்டர் எடுக்கிறோம், பாயில் பண்றோம், ஃபில்டர் பண்றோம், குடிச்சுக்கிறோம். சம் கேசஸ் பாயில் பண்ணிட்டு அப்புறம் ஃபில்டர் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஸோ எல்லா பாக்டீரியாவும் அந்த டெம்பரேச்சர்ல செத்து போயிருக்கும். ஸோ இட் ஷுட் பி அ வெரி ஈஸியஸ்ட் மெத்தட் அண்ட் மோஸ்ட் ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் வாட்டர் பியூரிஃபிகேஷன். It involves heating water to its boiling point, that is 100 degrees Celsius, and maintaining it for several minutes to kill bacteria and other pathogens. Okay. ஸோ வாட்டருடைய பாய்லிங் பாயிண்ட் 100 நமக்கு தெரியும். இருந்தாலும் நிறைய இன்னொரு ஆஃப்டர் 100 ரீச் பண்ண அப்புறமும் ஒரு 3 to 5 minutes நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இட் கில் ஆல் த பாக்டீரியாஸ். கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா, பேத்தகன்ஸ், நுண்ணுயிரிகள் இது எல்லாத்தையுமே நம்ம பாயில் பண்ணும்போது அது கொன்னுடும். ஹீட் டெம்பரேச்சர்ல செத்து போயிடும். So boiling water for at least 5 minutes is sufficient to make it safe to drink. Okay, so at least நம்ம ஃபுல்லா பாயில் பண்ணி கொதிக்க வச்சு குடிக்கலனாலும் at least for 5 minutes we can heat. Okay, heat பண்ணி பாயில் பண்ணி குடிக்கிறது, that is safe for our health. The main advantage of boiling water is that it is an easy and effective way to kill most pathogens. Okay, so இது ஈஸியஸ்ட் மெத்தடும். பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் வேணும், நிறைய காசு செலவு பண்ணணும், எக்கனாமிக்கலா இருக்கணும் அப்படின்ற எந்த நெசசிட்டியும் கிடையாது. ஜஸ்ட் ஹீட் பண்ணி நம்ம ஈஸியஸ்ட் வேல we can purify the water. அதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட், பியூரிஃபிகேஷன் மெத்தட், பாய்லிங் மெத்தடு. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபில்ட்ரேஷன் மெத்தடு. So filtration is a method of removing impurities from water by passing it through a filter. Okay, floating materials ஏதாச்சும் இருக்கு, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணி பை ஃபில்டர் யூஸ் பண்ணி we can remove it. The filter can be made of materials such as sand, charcoal or ceramic. அந்த ஃபில்டர் இதெல்லாம் வந்து மேடப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்டு, சார்கோல், செராமிக்ன்ற மெட்டீரியலால அந்த ஃபில்ட்ரேஷன்ஸ் இருக்கும். It can remove impurities such as sediment, bacteria and some viruses. இந்த மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே வந்து எல்லா கண்ணுக்கு தெரியாத இது எடுக்க முடியுமா அப்படின்னா that is not impossible. Okay, floating மெட்டீரியல்ஸ் மட்டும் இதெல்லாம் நமக்கு மேல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கோ, precipitate வீல் படிவா தங்கி இருக்கோ, அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா நம்ம ரிமூவ் பண்ணலாம். However, it may not remove chemicals or heavy metals. நம்ம ஃபில்டர் பண்றதுனால அந்த வாட்டர்ல இருக்கிற கெமிக்கல்ஸையோ அல்லது ஹெவி மெட்டல்ஸையோ நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ண முடியாது. The main advantage of filtration is that it is a cost-effective way to purify water and it can be done on a large scale. Okay, so ஒரு minimum amount 1 liter, 2 liter or except 10 liter, 5 liters, 20 liters அப்படின்னும் போது we can easily filter the water. அதே ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல நிறைய வேல்யூம் எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா it is quite expensive. So this is the second type of purification method, ordinary method of filtration. Third method of purification is distillation. Is a process of purifying water by boiling it and then condensing the steam back into a liquid form.
ஓகே, ஸோ பதங்கம் டிஸ்டில் பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து பியூரிஃபை பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் பாயில் பண்ணிடணும். பியூரிஃபை பண்ணி பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டீமை வந்து திரும்ப இன்டு ஆவியா போறத வந்து திரும்ப லிக்விடா நம்ம வந்து கன்வெர்ட் பண்றது. This process this process removes impurities such as minerals, chemicals and heavy metals. அப்ப இந்த மாதிரி ரெண்டு டப்ளிங் மெத்தட்ல பண்ணும்போது வாட்டர்ல இருக்கிற கெமிக்கல்ஸ், ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். And distillation can produce high quality pure water, but it is an energy intensive process that requires specialized equipments. இது ordinary methodல செய்ய முடியாது. இதுக்குன்னு வடிவமைக்கப்பட்ட specialized equipmentல தான் அந்த distillation process carry out பண்ண முடியும். Fourth method is chlorination. ஸோ குளோரினேஷன் அப்படின்னு சொன்னா ப்ளீச்சிங் பவுடர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், குளோரினேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ பெரிய பெரிய வாட்டர் ஃபால்ஸ்க்கு, வாட்டர் தீம் பார்க்குக்கு அந்த மாதிரிலாம் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த வாட்டர்ல வந்து குளோரினேட்டட் ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த வாட்டர் வந்து குளோரினேஷன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, அதுதான் நம்ம குளோரினேஷன் சொல்றது. இட் இஸ் எ கெமிக்கல் மெத்தட் ஆஃப் வாட்டர் பியூரிஃபிகேஷன் தட் இன்வால்வ்ஸ் ஆடிங் குளோரின் டு வாட்டர். வாட்டர்ல குளோரின் ஆட் பண்றதுதான் குளோரினேஷன் அப்படின்னு சொல்றோம். என்ன பர்பஸ்க்கு, என்ன இன்டென்ஷன் நமக்கு, டு பியூரிஃபை த வாட்டர். அதுல குளோரின்ல இருக்கிறது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அந்த வாட்டர்ல இருக்கிற பாக்டீரியாவெல்லாமே கில் பண்ணும். So chlorine kills most bacteria and viruses and can be used to disinfect large quantities of water. ஸோ நிறைய பாக்டீரியா, வைரஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோரின் ஆட் பண்ணும்போது வாட்டர்ல இருக்கிறது கில் பண்ணிடும். The main advantage of chlorination is that it is an effective way to kill pathogens and can be done on large scale. ஸோ ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடு, ஒரு லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா அந்த கண்டெய்னர்லயோ அந்த டேங்க்லயோ நம்ம குளோரின் ஆட் பண்ணோம்னு சொன்னா நாள்பட்ட கணக்குல நம்ம அந்த வாட்டர் சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் குளோரின் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், பாக்டீரியா, வைரஸ், கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த குளோரின் வந்து கில் பண்ணிடும். However, excessive amounts of chlorine can cause health problems and it may not remove all impurities. எக்ஸஸா குளோரின் போட்டா எல்லா பாக்டீரியாவும் செத்து போயிடும்னு சொல்லிட்டு நிறைய குளோரினை நம்ம வாட்டர்ல ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஸ்கின் டிசீசஸ் வரும், ஸ்கின் அலர்ஜி வரும், ஹேர் ப்ராப்ளம்ஸ், ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ். அப்போ தீஸ் ஆர் தி ஆர்டினரி மெத்தட்ஸ். என்னென்னலாம் மெத்தட்ஸ், பாயிலிங், ஃபில்ட்ரேஷன், டிஸ்டிலேஷன், குளோரினேஷன், இதெல்லாம் வந்து ஆர்டினரி பியூரிஃபிகேஷன் மெத்தட். ஓகே, மாடர்ன் வாட்டர் பியூரிஃபிகேஷன் மெத்தட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யூவி ட்ரீட்மெண்ட், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், மைக்ரோ ஃபில்ட்ரேஷன் அண்ட் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். இது மூணு மெத்தடும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாடர்ன் வாட்டர் பியூரிஃபிகேஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா அல்ட்ரா வயலட் ட்ரீட்மெண்ட். UV treatment is a method of water purification that uses UV lights to kill bacteria and viruses. ஸோ யூவினா அல்ட்ராவயலட். ஓகேவா, அந்த அல்ட்ராவயலட் என்ன பண்ணும், அந்த ரேஸ் நம்ம பாஸ் பண்ணும்போது வாட்டர்ல என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ரேஸ் வந்து வாட்டர்ல இருக்கிற பாக்டீரியா, வைரஸஸ் எல்லாம் வந்து பியூரிஃபை பண்ணும், கொன்னுடும், கில் பண்ணிடும். The UV lights damages the DNA of pathogens, making them unable to reproduce. அப்போ அந்த பாக்டீரியாவுடைய DNA ரீப்ரொடியூசிங் சிஸ்டத்தை UV லைட் கில் பண்ணும்போது இட் இஸ் அப்போ திரும்பவும் ரீப்ரொடியூஸ் ஆகாது. அந்த பாக்டீரியா, வைரஸ் வந்து திரும்பவும் உனக்கு உண்டாகாது. ஏன்னா அந்த யூவி ரேஸ் லைட் வந்து அதை வந்து என்ன பண்ணிடும், கில் பண்ணிடும். UV treatment does not remove impurities such as chemicals or heavy metals, but it is effective in killing most pathogens. Okay, UV treatment நம்ம பாஸ் பண்றதுனால வாட்டர்ல இருக்கிற கெமிக்கல்ஸையோ, ஹெவி கண்டாமினேட்டட் எலமெண்ட்ஸையோ, மெட்டல்ஸையோ ரிமூவ் பண்ணாது. ஆனா இட் இஸ் effective in killing most pathogens. கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நுண்ணுயிரிகள், ஆல்கே, இதெல்லாமே என்ன பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா கில் பண்ணிடும். The main advantage of UV treatment is that it is an environmentally friendly way to purify water. Okay, so இதோட main advantage என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it is environmental friendly to purify the water. There is no any harmful effects. Okay, so this is the first ultraviolet. This is the first modern purification method. The second method of modern purification பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், தட் இஸ் RO ப்ராசஸ். ஸோ நம்ம வீட்ல எல்லாம் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னு சொன்னா மெஜாரிட்டி RO ப்ராசஸ் தான். ஸோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இஸ் எ மெத்தட் ஆஃப் வாட்டர் பியூரிஃபிகேஷன் தட் யூசஸ் எ செமி பெர்மபிள் மெம்பரேன் டு ரிமூவ் இம்பியூரிட்டிஸ். ஓகே, ஸோ இதுல பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செமி பெர்மபிள் மெம்பரேன் இருக்கும், ஒரு லேயர் மாதிரி, ஒரு படுகை மாதிரி. அந்த பியூரிஃபை பண்றதுக்கு ஒரு 3 to 5 லேயர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, சாண்டு, ஜெல்லு அப்ளை பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த வாட்டர் வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஃபோர்ஸா வந்து பிஸ்டன்ஸ் அழுத்தும்.
லெஃப்ட் சைட் ரைட் சைடு அப்படி அழுத்தும் போது அந்த வாட்டர்ல இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன, வாட்டர்ல இருக்கிற இம்பியூரிட்டி எல்லாம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சில அந்த செமி மெம்பரேன்ல வந்து ஸ்டிக் ஓவர் ஆயிடும். அப்ப ஸ்டிக் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்ப free from the impurities நமக்கு கிடைக்கும். Okay, the membrane allows water molecules to pass through but blocks the impurities such as minerals, chemicals and bacteria. அந்த மெம்பரேன் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எல்லா இம்பியூரிட்டில இருக்கிற அந்த வாட்டர்ல இருக்கிற இம்பியூரிட்டி ஆஃப் மினரல்ஸ், கெமிக்கல்ஸ், பாக்டீரியா எல்லாமே அது அப்சர்வ் பண்ணிட்டு பியூரிஃபை ஆன வாட்டர் நமக்கு வெளியே கொடுக்கும். So reverse osmosis can produce high quality, safe water, but it is an energy intensive process that requires specialized equipment. இது ordinary methodல செய்ய முடியாது. It is a specialized equipment use பண்ணி தான் செய்யணும். அந்த membrane depend upon the water quality பொறுத்து we can change it. The third method is microfiltration and ultrafiltration. The third modern method பாத்தீங்க அப்படின்னு சொன்னா microfiltration and ultrafiltration. An ultrafiltration filter has a pore size approximately 0.01 micron. நம்ம இந்த ultrafiltration வந்து இன்னும் அல்ட்ரானும் போது இன்னும் மைன்யூட்டா நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். அப்ப அதோடைய லேயருடைய சைஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 0.01 micron. While a microfiltration filter has a pore size around 0.1 micron, ultrafiltrations 0.01, microfiltrations 0.1 micron அந்த pore size வந்து இருக்கும். filter size அந்த அளவுக்கு இருக்கும். அதோடைய pore துளைகள் அதெல்லாம் அந்த மெம்பரேன்ல இருக்கிற துளைகள் சைஸ மென்ஷன் பண்ணிருக்காங்க. When water is subjected to microfiltration, a significant number of microorganisms are eliminated. ஓகேவா, அந்த அதுல அவ்வளவு மைனூட்டா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோஃபில்ட்ரேஷன்ஸ் பண்ணும்போது நிறைய நுண்ணுயிரிகள் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆயிடும். வாட்டர்ல இருந்து அது எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஸோ மைக்ரோஃபில்ட்ரேஷன் இஸ் கேபபிள் ஆஃப் எலிமினேட்டிங் மைக்ரோப்ஸ். ஓகே, சின்ன 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 நுண்ணுயிரிகளை வந்து எலிமினேட் பண்ணும். as well as substantial amount of natural organic matter and certain natural minerals such as divalent ions that cause water hardness. அப்ப அந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது வாட்டர் உடைய ஹார்ட்னஸ் அண்ட் சாஃப்ட் ஹார்ட்னஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இட் காஸ் தி வாட்டர் ஹார்ட்னஸ், தட் இஸ் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் கண்டென்ட் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து அதுல இருக்கு. ஓகேவா, சோ அப்ப மாடர்ன் மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 மெத்தட் பார்த்தோம். ஒன்னு யூவி ட்ரீட்மெண்ட், செகண்ட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், தேர்ட் வந்து மைக்ரோஃபில்ட்ரேஷன் அண்ட் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்ஸ். ஓகேவா, சோ ஆர்டினரி மெத்தட்ல பார்த்தது பாய்லிங், ஃபில்ட்ரேஷன், டிஸ்டிலேஷன் அண்ட் குளோரினேஷன். 4 ஆர்டினரி மெத்தட்ஸ் வந்து பார்த்தோம். ஓகேவா, சோ இந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் மெத்தடோட இந்த தேர்ட்